திருப்பரங்குன்ற விவகாரத்துல பாஜக அரசியல் செய்து கண்ணகி அப்படியா? இல்ல நான் சொல்லல, முதலமைச்சர் இருக்காரு. முதல்வரா? சரி. தீர்ப்பை எதிர்த்து கண்ணகியே நீதி கேட்ட மண்ணு மதுரை. அப்படிப்பட்ட மண்ணுல மதவாத சக்திகள் கால் ஓட்ட முடியாது. யாரு மதவாதி? நாங்க சொல்றேன், நீங்க இந்த திராவிட கழகம் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க? அவங்க நீதி கட்சி. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்தியாவிலேயே முஸ்லீம் லீக்ல கூட முஸ்லீமை தவிர மற்றவங்க மெம்பர் ஆகக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் நீதி கட்சி டாக்குமெண்ட்டை போய் எடுத்து பாருங்க, அதுக்கு எதிராக வழக்கெல்லாம் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் அந்த கட்சியிலேயே நீதி கட்சியில் மெம்பர் ஆக முடியாதுன்னு. அதனால காஸ்டிஸ்ட் கம்யூனலிஸ்ட் ஆர்கனைசேஷன் திராவிடியன் ஸ்டாக்கோட வேறு. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுடைய கட்சி டிகேடிஎம்கேயே ஒரு மத விரோத ஜாதி விரோத அமைப்பை தானே இருந்தாங்க, அப்படி தானே வந்திருக்காங்க. இவர் இதெல்லாம் பேசலாமா? சரி, உங்களுக்கு திருப்பரங்குன்றத்தை பற்றி அதனுடைய ஃபைனல் டாக்குமெண்ட் என்ன? இது 1920 வழக்கு வருது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த இதெல்லாம் சர்வே பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு 1924 டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் தீர்ப்பு வருது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த தர்கா, அப்போ அதில் கூட அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தர்காங்கிற வார்த்தை இல்லை. தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ், முகமதியர்கள் உரிமை கொண்டாடுகின்ற கட்டடம், அது இருக்கிறது 34 சென்ட்டு. அதனால் அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த இதுவும் இடமோ உரிமை இல்லை. அது சொன்னதோட நிற்கல. அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே மீதி தி ஹோல் மவுண்டைன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா, முருகனுக்கு தான் மீதி முழு மலையும் சொந்தம். இதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்கிறாங்க. அதில் 1931 லண்டன் பிரிவி கவுன்சிலில் அதற்கான தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பும் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டினுடைய தீர்ப்பை அப்ஹோல்டு பண்ணி, இது அந்த 34 சென்ட்டுக்கு மேலே அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. அது மட்டும் இல்லை, பிரிவி கவுன்சிலுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் தெளிவாக இருக்கு. இன்னைக்கு இருக்கிற நிலையிலேயே அதை பராமரிக்கணும். ஸ்டேட்டஸ் குவோ ஷுட் பி மெயின்டைன்டு. நீங்கள் இன்னைக்கு போய் அந்த தர்கா இருக்கிற இடத்த பாருங்க, அவங்க அதுக்கு வெளியில எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதை அனுமதிச்சதே தப்பு. அது செஞ்ச ஹிந்து விரோத தீய சக்திகள் யார் யார் நான் விசாரிக்கணும்னு இப்போ கேட்குறேன். ரெண்டாவது, மலையில எந்த இடத்துல எண்ணிக்கை ஏற்றுனா உங்களுக்கு என்ன? ஹோல் மவுண்டைன் பிலாங்ஸ் டு லார்டு முருகா. நான் என்ன சொல்கிறேன், அங்கே ஹிந்து சமய அறநிலைத்துறையே நீங்கள் ஆக்கிரமிப்பாளர். காரணம் என்ன? அதை நீங்கள் சிக்கந்தர் மலைன்னு அந்நிய மத சக்திகள் கிளைம் பண்ணுறதை நீங்கள் ஏன் எதுக்கலை? ஹெச்ஆர்என்சி எதுக்கு இருக்கு? நீங்கள் கோவிலில் பூஜை புனஸ்காரம் பற்றி தலையிட ஹெச்ஆர்என்சிக்கு அதிகாரம் இல்லை. ஆர்டிகல் 26 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி கிளியர். அதுக்கு உங்களுக்கு இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன அதிகாரமே? அதனுடைய சொத்துக்களை பராமரித்து அதனுடைய இன்கம்மை ஒழுங்கா கணக்கு வைக்கணும். அதை நீங்கள் பண்ணலை. இன்னைக்கு நீங்கள் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. நான் கேட்குறேன், கருணாநிதி அவர்களுக்கு ஏன் அங்கே தான் கடற்கரையில் தான் சமாதி வைக்கணுமா? இதை கேட்டால் என்ன ஆகும்? ஆனால் நீங்கள் அது போகணுன்னு யார்கிட்ட போனீங்க? கோர்ட்டுக்கு போனீங்க. கோர்ட்டு அங்கே அனுமதி கொடுக்குது, அதை செயல்படுத்தணும்னு கேட்டீங்க. இன்னைக்கு இருக்கின்ற மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பெருந்தன்மையோட கோர்ட்டு தீர்ப்பை செயல்படுத்தினார். இப்போ அந்த பெருந்தன்மை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஏன் இல்லை? அன்னைக்கு உங்க தகப்பனாருக்கு அங்க சமாதி வைக்கணும் அப்படின்னு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க. அதை ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு திரு எடப்பாடியார் அவர்கள் செஞ்சார். இல்லை, அந்த பெருந்தன்மை கூட உங்கள்ட்ட கிடையாது. அப்படின்னா நீங்க சுத்த ஹிந்து விரோத தீய சக்தி. இல்ல, அதுக்கு தான் சொல்றாரு. அதுதான் நான் அவர் ஹிந்து வாழ்ந்த மன்னங்கிறாரு. அவசர தீர்ப்பை எதிர்த்து நீதிக்காக போராடி அது ஏற்றுன்னு இருக்காங்களா? ஹேஸ் சுப்ரீம் கோர்ட் அக்செப்டட் இட்? பிறகு பார்த்துக்கோன்ட்டாங்க. அப்போ அவங்க அதுக்கு எதிராக ஒரு தடையானையோ
ஏதோ தீர்ப்பை கொடுக்காத பொழுது இன்னைக்கு கரன்சியில் இருக்கிறது எது? ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்போ அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க செயல்படுத்தலைன்னா சட்டவிரோதமா நீங்க தானே செயல்படுறீங்க. ஆகவே இவர்கள் ஹிந்து விரோதிகள். அதனால ஹிந்து கோவிலுக்கு வந்திருக்க இந்த நீதிமன்றத்துக்கு அது மட்டும் இல்லை, முஸ்லிம்கள் யாரும் அப்ஜெக்ட் பண்ணலை. ஏன்னா அந்த தர்காலேருந்து 15 மீட்டருக்கு அண்ணண்டா அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதனால முஸ்லிம்கள் அப்ஜெக்ட் பண்ணலை. இந்த தீபத்தூண் எவ்வளவு தூரத்தில் இருக்கு? ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள் போய் அளந்திருக்கார். 64.5 மீட்டர் எட்டி இருக்கு. அதுல முஸ்லிம்களுக்கு ரைட்டும் இல்லை, அவங்க எதுவும் ஆட்சேபனையும் பண்ணல. அப்போ பண்றது புறாமே வாக்கு வங்கி அரசியலுக்காக ஹிந்து விரோத தீய சக்தி ஸ்டாலின் கவர்மெண்ட் தான் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட்டு. அவர் பேர்ல சொல்றாரு. அவர் அதாவது நிர்வாகத்துக்காக ஆபீஸ்ல அவர் சைன் பண்ணி வச்ச பேப்பரை இவங்க திருடி உபயோகப்படுத்தி இருக்காங்கிறதா எனக்கு வந்திருக்கிற தகவல். அப்ப அவர் பெரியவர், பல நூற்றுக்கணக்கான சிவாச்சாரியார்கள் உலகம் முழுவதும் உருவாக்கிய பெரியதவர் பிச்சைக்கூர்கள் வந்து. அதனால் நீங்க அதையே இட்ஸ் ஃப்ராடுலண்ட் கவர்மெண்ட். இந்த அரசாங்கமே சேகர் பாபு மாதிரியா ஹிந்து விரோதிகள், அவரோட சின்ன எசமா உதயநிதி ஸ்டாலின் நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே இவர் என்ன நெத்தியில விபூதி போட்டிருக்காருங்கனால சாமியை சரணமையப்பா சொன்னாரா? இல்ல, என்ன கோஷம் போட்டாரு? நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், அல்லேலுயா அல்லேலுயான்னு. அதை himself is a crypto. அதனால இந்த ஹிந்து விரோதிய சக்திகள், நீங்க ஹிந்து கோவில்களை மிஸ்யூஸ் பண்றீங்க. அதுக்கு இந்து சமுதாயம் விடாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. என்ன சட்டம்? யார் அப்போஸ் பண்ண? செத்த இருங்க சார். இல்ல நீங்க அனாவசிய கேள்விகள் பேசக்கூடாது. அவர்கள் உயர்நீதிமன்றத்தை விமர்சனம் செய்தார். ஆனால் இப்பொழுது who are you? No, don't argue with me. இல்ல, not like that. நான் சொல்றத கேட்டுட்டு போறதா உங்களுக்கு வேலை. இல்ல சார், I'm just asking. யாரு நீங்க? who are you to ask ராஜா? Don't question me. ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை 3 தரம். முதல்ல ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களோட தீர்ப்பு வந்தது. அப்புறம் அதையே கன்ஃபார்ம் பண்றார் ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் அவர்கள். அதுக்கப்புறம் டிவிஷன் பெஞ்சு தீர்ப்பு கொடுக்குது. 3 தரம் தீர்ப்பு கொடுத்தத செயல்படுத்தாத இந்த ஹிந்து விரோத அரசாங்கத்தை இந்துக்கள் தோற்கடிப்பார்கள். 26 தேர்தல்ல வேரோடும் வேரடி மண்ணோடும் திமுக கலைஞர். அயோத்தியை வந்து இங்க ஒப்பிடும் போது பிரச்சனை வருது. சட்டத்துல அயோத்தியா கெட்ட வார்த்தையா? சத்த இருங்க ஐயா, அயோத்தியா கெட்ட வார்த்தையா? நீதிமன்றம் தொல்லியல் துறை அந்த அயோத்தியில் இருக்கிற இருந்த அந்த மாஸ்கை சுத்தி அகழ்வாராய்ச்சி நடத்தி அவங்க ஆமாம் மொத்தம் அந்த 5 ஜட்ஜில் 4 பேர் கோவிலை இடித்து கட்டப்பட்டிருக்கிறதுன்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் என்ன சொல்லியிருக்கார்? கோவிலை இடித்த இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டிருக்கு. அந்த ஓவர் தி டெப்ரிஸ் ஆஃப் தி டெம்பிள்னு. அப்படி இருக்கிறத அயோத்தி என்ன கெட்ட வார்த்தை? ஆமா, அயோத்தி ஹிந்துக்களோட உரிமைங்க. அதை கேட்க அறிவாலயம் யாருன்னு கேட்கிறேன். அயோத்தி கெட்ட வார்த்தைன்னு சொல்லல, அது மாதிரியான நிகழ்வு தமிழ்நாட்டுல வந்தா என்ன தப்பு? கலவரம் ஏன் வருதுங்க? அடிப்படை நீங்க பாருங்க, அங்க நீங்க முஸ்லிம் சப்ஜெக்ட் பண்ணி இருந்தா இல்ல, முஸ்லிம் நீங்க சொல்லக்கூடாது. பீப்புளே அப்ஜெக்ட் பண்ணல, யாருமே பண்ணல. ஆனால் அப்ப அப்ஜெக்ட் பண்ற திமுக ஸ்டாலின் தான் ஹிந்து விரோதி. நீங்க தான் அப்ஜெக்ட் பண்றீங்க. நான் சொல்றேன், ஹிந்து சமய அறநிலைத்துறை இட் ஹஸ் டு பி அபாலிஷ்டு. ஏன்னா ஹிந்து விரோத துறை அது. கோவில்களை கொள்ளையடிப்பவர்கள். நான் அதுக்கு வந்து உதாரணமே சொல்றேன். நான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போவேன். இப்போ மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி வந்திருந்த அன்னைக்கு மறுநாள் திருச்செந்தூருக்கு போனேன். அங்க 300 கோடி ரூபாய்க்கு திருப்பணி நடந்திருக்கு. அங்க வெஹிக்கிள் பார்க் ஏரியாவில் அந்த ஷெட்டில் வெஹிக்கிளை பார்க் பண்ணிட்டு வந்தா 1 அடி பள்ளம். 40 நாள் கூட ஆகல, 300 கோடி செலவு. நீங்க சிமெண்ட் போட்டு அந்த ஸ்கொயர் பிளாக் போட்டிருந்தா பள்ளமாகாது. நீங்க மண்ணை கொட்டி ஆக்கி விட்டு சிமெண்ட் கணக்கு எழுதி சாப்பிட்டுட்டா அர்த்தம் இருக்கும். சரி,
முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடு நடத்தினீங்க. இன்னி வரைக்கும் பழனி முருகன் கோயிலேருந்து எடுத்த பணத்துக்கு கணக்குண்டா? நான் கேட்குறேன், அது செஞ்ச அமைச்சர் திருடினார்னு சொல்லலாம் தானே? ஏன்னா கணக்கு கொடுக்கல, இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு. இல்ல அப்படி கணக்கு கொடுக்கல என்றால் பிஜேபி சைடு வந்து நிறைய இந்த மாதிரி விமர்சனங்கள் வைக்கலாம் இல்லையா? கணக்கு கொடுத்தால் மட்டும் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. கேட்டிருக்கோம். இல்ல கணக்கு கொடுக்கலைன்னா பணம் வந்து திருட்டு தானே? கணக்கு கொடுக்க அதை வந்து கொடுக்கலையே. அதான் அதே சமயத்துல பிஜேபி சைடு இருந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் வச்சா உங்களோட வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாருங்க. நீங்க வந்து அறிவாலை அடிமையா இங்க கேள்வி கேட்கறது தேவையில்லாது, அனாவசியமானது. அதனால you restrict yourself to what I people only. Who are you to represent the people? Media only, sir. என்ன சார் மீடியாவுக்கு என்ன வேண்டியிருக்கு? நான் கேட்குறேன், வந்து இப்போ நடந்திருக்கிற பல ஜட்ஜ்மெண்ட் விரோதமானது. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பேசினவர், அதுக்கெல்லாம் நீங்க விவாதம் நடத்திருக்குமா என்ன? இல்லை. நான் எதை பத்தியும் பேசலை, நான் எந்த இஷ்யூ பத்தியும். ஆனா யூ ஆர் ஆல்வேஸ் பார்ஷியல், ஆன்டி ஹிந்து. அந்த மாதிரியே இருக்கக்கூடிய மீடியாக்கள் திமுகனாலே ஆன்டி இந்தியன் அப்படிங்கிற ஒரு டிஎம்கே ஆன்டி ஹிந்து தான். இல்ல அதுல வந்து இன்றைக்கு சரி ஓகே தமிழ்நாட்டுல நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் இருங்க, நான் பதில் சொல்றது கேட்கறது இல்லைன்னா நீங்க இங்க கேட்கவே வரக்கூடாது. சரி, ஸ்ரீரங்கம் கோவில்ல வச்ச பொட்டா அழிச்சவர் தானே ஸ்டாலின்? அப்ப ஹிந்து விரோதி தானே? பொட்டா அழிச்சதே ஹிந்துக்களை அவமானப்படுத்ததானே? அது மட்டும் இல்ல, தேவர் பெருமானார் இருங்க சார், தேவர் பெருமானாரோட சமாதியில போய் அங்க வச்ச திருநீர் அழிச்சு தேவர் சமுதாய மக்களை அசிங்கப்படுத்தினவர் தானே ஸ்டாலின்? இல்ல அப்படி கிடையாது. அசிங்கப்படுத்தினவர் தான். இல்லைன்னா ஏன் அழிக்கணும்? இல்லைன்னா ஏன் அழிக்கணும்? அதோட போகணும் சார். நான் கேட்கிறேன், நீங்க வந்து ரம்ஜானுக்கு குல்லா போட்டு கஞ்சி குடிக்கிறீங்கல்ல, நான் குல்லா போடாம குடிப்பேன்னு சொல்லுங்க ஸ்டாலின். என்ன எங்க சொல்வார்? செய்யலையே. நான் சொல்றேன், அடுத்த ரம்ஜானுக்கு என்ன, அதனால நீங்க ஆர்கியூ எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா மீடியாவே பார்ஷியல், ஆன்டி ஹிந்து. நீங்க பாவேக தலைமை கூட்டணி அமைச்சால் என்டி வந்து 3வது இடத்துக்கு தள்ளப்படும் சொல்லி சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து நாம பார்த்திருக்கோம், தமிழ்நாடு மக்கள் ஒரு ஆட்சியை தூக்கி எறியணும்னா தெளிவா யார் பிரதானமா ஆட்சிக்கு வர முடியுமோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அதை பார்த்துருக்கோம். அதனால அவரவரோட விஷுவல் திங்கிங்க்கு அவங்க பேசுறதுக்கு we should ராஜா கமெண்ட் ஆன். அதனால இருந்து ஒரு தினகரன், ஐயோ உங்களுக்கு எத்தனை நான் கேட்கிறேன், 16ல் மானா குனூர் அமைப்பு இருந்ததா? மக்கள் நல கூட்டணியா? ஆமா, அதுல திருமாவளவன் அப்ப பேசினார், எதிர்த்து பேசினார். இப்ப ஏன் இங்க பேசுறாருன்னு கேட்க முடியுமா? அப்ப மானாக்கூல இருந்தப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன பேசினாங்க, இப்ப என்ன பேசுறாங்க கேட்க முடியுமா? அதெல்லாம் பத்தி ஸ்டாலின் போய் கேளுங்க சார். உங்களுக்கு அங்க முதுகெலும்பே இருக்காது, நீங்க கேட்க மாட்டீங்க. நத்திங். அதெல்லாம் நீங்க கேட்கணும். நீங்க திருமாவளவன் போய் கேளுங்க, திமுகக்கு எதிராக கூட்டணி, மக்கள் நல கூட்டணி அமைச்சிங்களே, அப்புறம் ஏன் போய் அங்க சேர்ந்தீங்க கேட்டீங்களா? இன்னி வர 10 வருஷம் ஆப்போகுது, கேட்கல. ராஜா நான் மாத்திரம் என்ன வேணா கேட்பீங்களா? அதனால இதெல்லாம் நீங்க கேட்க தேவையில்லை. இந்த ஹிந்து விரோத தீய ஸ்டாலின் அரசு, கருணாநிதியின் குடும்ப ஆட்சி, பீகார்ல லல்லு குடும்ப ஆட்சி தூக்கி எறியப்பட்டதை போல கருணாநிதியின் குடும்ப ஆட்சி தமிழகத்தில் தூக்கி எறியப்பட்டது. படத்தை பத்தி அதான் கேக்குறேன். கந்தர்மலை முழுமலை முருகனுக்கு சொந்தம் சொல்லிருக்கீங்க சார். அது எப்படி சார்? சார் உங்களுக்கு சென்சார் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டயலாக் வருது அந்த படத்துல. நீங்க ஜேர்னலிஸ்ட் அதுல போய் அதுக்கு சென்சார் சர்டிபிகேட்டுக்கு அவசியம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஹெச் ராஜாட்ட வரணும். சரியா? நோ, யூ கோ. உங்களோட பார்த்தேன், அடங்க மட்டும் இருப்பான்னு கேக்குறீங்க. ஏன் என்ன தப்பு? அது மாதிரி இன்னும் 2-3 கேள்வி கேட்குறேன். அது இங்க பாருங்க, அந்த மாதிரி கேட்கறதே இல்லை. ஃபர்ஸ்ட் யூ கோ டீப் இன்டு தி क्वेश्चन ஆஃப் வெதர் வி நீட் சென்சார் சர்டிபிகேட் ஃபார் தட் மூவி. சார், சினிமால இருந்து வந்து அரசியல்